ஹே கைஸ், நான் தான் உங்கள் சிவசூர்யா. வெல்கம் டு டார்க் டெர்மினல். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சிடிஎஃப் ஈவெண்ட் நமக்கு வந்திருக்கு கைஸ். அதாவது மார்ச் 8ஆம் தேதி சென்னையில் சென்ட் ஜோசப்ங்கிற ஒரு காலேஜில் வந்து நடக்குது. இப்போது நம்ம அந்த ஈவெண்ட்டுக்கு அட்டன் பண்ண போகிறோம். அதாவது எனக்கு சிடிஎஃப்னால் என்னென்னே தெரியாது, கேப்சர் த ஃப்ளாக் மட்டும்தான் தெரியும். அந்த ஈவெண்ட் எப்படி நடத்துகிறாங்க, எப்படி இருக்குது, ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் ஷேர் பண்ண எனக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு, ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் காய்ஸ். அதாவது நம்ம இங்கேருந்து, அதாவது தென்காசி, அதாவது என்னோடய நேட்டிவ் பிளேஸ் வந்து தென்காசி. அங்கேருந்து நம்ம வந்து சென்னைக்கு போகிறோம், அதாவது அம்ரிட்சரில் போகிறோம். அது எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் சிடிஎஃப் சேலஞ்ச் எப்படி இருக்குது, அங்கே என்னெல்லாம் நான் கற்றுக்கிட்டேங்கிறத கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன் காய்ஸ். நம்ம ட்ரெயினில் சந்திப்போம் காய்ஸ். ஹே காய்ஸ், நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா ட்ரெயினில் உட்காந்துருக்கோம். ட்ரெயினில் வந்தாச்சு, உட்காந்தாச்சு. அம்ரிட்சர்பேட்டையில் இருக்கோம். செங்கோட்டையிலேருந்து கிளம்புது இந்த வண்டி, அதனால் செங்கோட்டைக்கு வந்தாச்சு. இப்போ அம்ரிட்சரில் கூட்டமே இல்லை நமக்கு. நம்ம ஃப்ரெண்ட் அதில் உட்காந்துருக்காப்புல. வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது, ஃபஸ்ட் டைம் எடுக்கிறதுனால. என்னால் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியலை. அதனால தான் வெறும் வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். நம்ம சென்னை போய்ட்டு சந்திக்கலாம். இப்போது நம்ம தென்காசியிலேருந்து கிளம்பிருச்சு வண்டி. ஓகே நண்பர்களே, நம்ம ரீச் ஆகிட்டோம். தாம்பரத்தில் எப்படி இருக்கும் அங்கே பாருங்கள், மக்கள் எல்லாம் அப்படி படுத்து கிடக்காங்க. நான் காலையில் 5:30க்கு வந்தேன். காலேஜ் பஸ் வந்து இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க 6:30க்கு. அதுக்காண்டி எங்கேயும் போக முடியாதுல்ல, அதனால் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். காலேஜ் பஸ் லேட்டு கொடுங்க. காலையில் ப்ரெஸ் பண்ணியாச்சு நண்பர்களே. ஏ காய்ஸ், நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா OMR வந்தாச்சு. காலேஜுக்கு நடந்து போய்கிட்டு இருக்கோம். காலேஜ் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டோம் காய்ஸ். அதாவது பஸ் வேறு ரூட்டில் வந்ததுனால எங்களுக்கு தெரியல. கஷ்டப்பட்டு ஒரு வழியாக பஸ்ஸு பிடிச்சி வந்து சேர்ந்தாச்சு காய்ஸ். நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம். எப்படி இருக்குது நம்ம சிடிஎஃப் ஈவெண்ட்டுக்குள்ளே வர்றதுக்காக. இதுதான் அந்த ஸ்னிப்பர்ஸ் ஈவெண்ட்ஸ். காலேஜுக்குள்ளே நுழைஞ்சாச்சு. காலேஜ் பெரிய கேம்பஸ். அதோட என்ட்ரன்ஸ் எப்படி சூப்பராக அலங்கரிச்சிருக்காங்க, வேறு லெவலில் இருக்குது. இங்கே பாருங்கள் எத்தனை ஹேக்கர்ஸ் இருக்காங்க பாருங்கள். நமக்கு என்னன்னே தெரியாது, வந்து உட்காந்தாச்சு. நமக்கு போர்ட்டல் கொடுத்துட்டாங்க, நம்ம அங்கே இருங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுதான் காய்ஸ், நமக்கு எத்தனை வகையான சேலஞ்சஸ் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த ஈவெண்ட் வந்ததுனால ஏகப்பட்ட விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். பாருங்க, ஒவ்வொன்றத்தையாக போட்டு பார்க்கேன். கடைசி வரைக்கும் ஒன்று கூட பண்ணலை காய்ஸ். இப்போ ப்ரைஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் 50,000 ஒர்த்து காய்ஸ். இப்போது வந்து தேர்ட் ப்ரைஸ் கொடுக்குறாங்க. So they get the cash prize of ₹2,000. Pentest will have 1 month voucher for both of them, and CRJ exam voucher 1, which is worth 8,500. So putting it together to the amount which is displayed there. Kirti, Raghavan and Michael, give them a big round of applause. சக்ஸஸ்ஃபுல்லாக ஈவெண்ட்டை முடிச்சிட்டோங்க. மதிய உணவு சூப்பராக இருந்தது. காலேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேறு லெவல். சர்டிஃபிகேட் வாங்கியாச்சு. சென்று வருகிறேன் சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். பை பாய் ஜாய். நம்ம இப்போ வெற்றிகரமாக சென்னை போய்ட்டு வந்துட்டோம். என்ன மன்னிச்சுங்க காய்ஸ். அதாவது ஈவெண்ட் முடிச்சு கிட்டத்தட்ட 20 நாளுக்கு மேலே ஆகி போச்சு. காலேஜில் இருக்கிற ஸ்டடீஸ் எக்ஸாம்னால என்னால் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. நான் என்னோட ஃபீட்பேக் ஷேர் பண்ணுறேன். சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட் டே நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். எல்லாமே ஈஸியாக இருந்தது. கொஞ்சம் நல்லா படிக்க வேண்டியிருக்கிறத நான் கற்றுக்கிட்டேன். ஆனால் வேறு லெவல். எல்லா ஹேக்கரையும் மீட் பண்ணோம். ஆனால் எப்படி அப்ரோச் பண்ணணும்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஈவெண்ட்டு வந்து சூப்பராக பண்ணுவேன். இன்னும் நல்லா நிறைய கூட கம்யூனிகேட் பண்ணிட்டு உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். அந்த காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சூப்பராக இருந்தது, செம்மையாக இருந்தது.
நல்லா நம்மளை கவனிச்சுக்கிட்டாங்க, நல்லா பார்த்துக்கிட்டாங்க. கூட சேர்ந்து இருந்து நினச்சி தமிழ் சிடிஎஃப் சூப்பராக பண்ணாங்க. எல்லோருமே நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. அவ்வளோதான் கைஸ், விடைபெறுகிறேன். நீங்கள் எனக்கு சப்போர்ட் செய்யுங்கள்.